சினிமானாலே அரசியல். இப்போ சினிமானா முதல் டேலண்ட்டை காட்டுறது, அதை காட்டுறது, இதை காட்டுறதுலாம் கிடையாது. இப்போ சினிமானா அரசியல் தெரிஞ்சிருக்கணும். அரசியல் தெரிஞ்சாதான் நீ சினிமாக்குள்ளே வர முடியும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டோமே. ஏன் அவங்க இதை கடைசி படமா நினைக்கல, இவரோட அரசியலோட முதல் படியா இது இருக்குன்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க. இப்போ ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்ற மாதிரி கடைசி படம் இவ்வளவு தொல்லை கொடுத்துட்டு இருக்காங்க, எப்படி பாக்குறீங்க ப்ரோ? அவனுங்க அதான் ப்ரோ, இந்த டிஎம்கே ஸ்குவாட முதல்ல அடிச்சு காலி வீட்டுக்கு துரத்தணும். அந்த 26ஓட இன்னும் எவ்வளவுதான் ப்ரோ அந்த மனுஷனுக்கு. அந்த மனுஷன் என்ன பண்ணா மக்களுக்கு நல்லதுக்கு செய்யறதுக்கு. இப்போ சரி பாலிடிக்ஸ் வந்தாருன்னா நாங்கள் தலைவாலே பார்த்துட்டோம். இதெல்லாம் படம் கண்டிப்பாக வந்துடும், நாங்கள் நம்பிக்கை இருக்கு. ஆனால் படம் டிலே ஆகி வந்தாலுமே படம் பெரிய அளவில் வெட்டி போயிடும் ப்ரோ, அது கன்ஃபார்ம். ஓகே ப்ரோ. ஆனாலும் இவங்க ஒரு மாசம் முன்னாடியே கொடுத்துட்டோம், படத்தை கொடுத்துட்டோம், சென்சார் கொடுத்துட்டோம் அப்படின்றாங்க. ஆமாம் ப்ரோ, டிசம்பர் 18 சம்திங் கொடுத்துருந்தாங்க போல இருக்கு. பராசக்தி இப்போ அப்ளை பண்ணி உடனே வாங்கிட்டாங்க. ரீசெண்டாக போன வீக்கில் அப்ளை பண்ணி உடனே வாங்கிட்டாங்க. இப்போ எங்க படத்துக்கு அந்த மாதிரி பிரச்சனை கொடுக்குறீங்கன்னு தான் கேட்குறேன். விஜய் என்ன பயமா நான் கேட்குறேன், விஜய் என்ன பயமான்னு நான் கேட்குறேன் ப்ரோ. ஒரே டென்ஷனா இருக்கு ப்ரோ. 2 3 டிக்கெட் கிடைச்சிட்டுனா வீட்டுக்கு போயிடலாம். எல்லாருமே உட்காந்துருக்காங்க, வேலையை விட்டுட்டு இந்த ஒத்த மனுஷனுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா வெற்றி பெறும் ப்ரோ, படம் வேற லெவல்ல வெற்றி பெறும், அது கன்ஃபார்ம். சென்சார் போர்டுன்றப்ப சென்ட்ரல் சைடுல இருந்து தான் இருப்பாங்க கண்டிப்பா. சோ இது அவங்களுமே எதிர்க்கறாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆமா ப்ரோ, நிறைய கான்ட்ரோவர்ஷியலான சீன்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 14 சீன் கட் பண்றோம் சென்சார்ல போதுன்றாங்க. நான் சொல்றேன் அப்படியே தூக்குனா கூட நீங்க எல்லாத்தையுமே முன்னாடியே பாத்துறீங்களே, ப்ரிவியூலாம் எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே நீங்க சென்சார் போர்டுல இருந்து இது கொடுக்குறாங்க. ரிப்போர்ட் கொடுக்கும்போது நீங்க ஒண்ணுமே நீங்க ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கீங்க, அது ஒன்றும் புரியல. இப்போ கோர்ட்ல நேற்று ஒரு நாள் டைம் கொடுத்தீங்க, சரி மறுநாள்னு. இப்போ நேற்று நீங்க அந்த படத்தை ஒன்ஸ் நீங்க பார்த்துருக்கணும், என்னென்ன சென்சார் சீன் கட் ஆயிருக்கு. இப்போ நீங்க கட்டான டெலிட் ஆன சீன்ஸும் கேட்டிருக்கீங்க. சரி அதுவுமே இப்போ ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து தருவாங்க கண்டிப்பா. நீங்க அதுவுமே என்ன சொல்றீங்க, அதையும் பார்த்துட்டு நீங்க இன்னும் கொஞ்சம் சீன்ஸ் கட் பண்ணலாம். ஒட்டுமொத்த படத்தை எடுத்துன்னு போங்க. நல்லவேளை ப்ரோ, இதுல என்ன ஒரு நல்ல பெனிஃபிட்டான விஷயம்னா கேவிஎன் எடுத்துருக்கிறது. கேவிஎன் பெரிய ப்ரொடக்ஷன், உங்களுக்கே தெரியும். சன் பிக்சர் எடுக்கல, எல்லாம் அவனுக்கு ஒட்டுமொத்த படத்தை படம் வராதுன்னு சொல்லிட்டு விஜய் க்ளோஸ் பண்ண பார்த்துருப்பான். அதெல்லாம் கிடையாது. தலைவர் என்னைக்குமே தலைவர் தான், அவர் க்ளோஸ்லாம் பண்ண முடியாது. படம் கண்டிப்பா வரும் ப்ரோ, வெயிட் பண்றோம். டிக்கெட் எப்படியும் ஓப்பன் பண்றோம் நம்ம இருக்கு. இன்னைக்கு இல்லை நாளைக்கு வெயிட் பண்ணோம். நாளைக்கு லாஸ்ட் நாள் சொல்லியிருக்காங்க. பார்க்கலன்னா மண்டே மேபி ரிலீஸ் ஆகும். எப்போ ரிலீஸ் ஆகணுமோ, நீங்க 10 நாள் கழிச்சா 1 மாசத்துக்கு ரிலீஸ் ஆனால் நாங்கள் பார்க்க தான் ப்ரோ வருவோம். தலைவரை நாங்கள் இனிமேல் விட்டு கொடுக்க மாட்டோம். நாங்கள் இருக்கிற தலைவர் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் தலைவர் படம் மாதிரி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் மற்ற இடத்துல ரிலீஸ் ஆகிட்டா எப்படி ப்ரோ பார்க்குறீங்க? ஆமாம் ப்ரோ, அது ரொம்ப இதாக. ஒரு நாள் 2 நாள் டெலிகிராமில் படம் வந்தது, உங்களுக்கே தெரியும். இல்லை அடுத்த நாளே விடுறானுங்க ப்ரோ, அன்னைக்கே விட்டுறாங்க. உங்களுக்கு பார்த்துட்டு தான். பட் அந்த மாதிரி தலைவர் டைம்ல இந்த ஒரு ப்ராப்ளமும் இருந்ததுனால தான் சரி நாங்கள் அப்புறம் மெர்சல்லையும் இதே மாதிரி தான் இது கொடுத்தீங்க, சென்சார் அப்படி இப்படி நீங்க ரைட்ஸ் கொடுக்கல. நீங்க அப்போ சர்டிஃபைடு பண்ணி மறுநாள் விட்டீங்க. 18ஆம் தேதி பாருன்னா 17ஆம் தேதி கொடுத்தீங்க நீங்க. சரி அதே மாதிரி தான் நாங்கள் அந்த ஒரு ஹோப்ல தான் இருக்கோம். நாங்கள் எல்லாருமே நான் மட்டும் இல்லை, எல்லாருமே அந்த ஹோப்ல தான் இருக்காங்க. சரி படம் வந்துரும். ஏன்னா இன்னைக்கு ஒரு நாள் தான், நாளைக்கு ஒரு நாள் இன்னைக்கு 5 PM மேல போச்சுனாலே தெரிஞ்சிடும் ஆல்மோஸ்ட். இப்போ ஹேரிங் நாளைக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதே தான் நேற்று சொன்னீங்க, அது நீங்க நேற்றே சொல்லணும்ல. 2 நாளைக்கு அப்புறம் ஹேரிங்னு தள்ளி இதுனா வாய்க்கா வரப்பு பிரச்சனை. படம் வரப்போகுது ப்ரோ, ஒன்றும் 2 நாள் கூட இல்லை. என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஒண்ணுமே புரியல ப்ரோ. டிஎம்கே பார்த்து நடந்துங்க, அவ்வளவுதான். இந்த டைம்ல உங்களுக்கு என்ன தோணுது? எல்லாருக்குமே கஷ்டமா தான் ப்ரோ இருக்கு. எல்லாருக்குமே கஷ்டமா தான் இருக்கு. பசங்க பாவம் எல்லாம் அவங்க வேலையை விட்டு காலையிலயும் மதியானமோ சாயந்தரமோ இருக்காங்க. சில பேர் நைட்லாம் உட்காந்துருக்காங்க ப்ரோ. நானே நைட்லாம் உட்காந்து. அப்படி இருக்கும்போது நீங்க இந்த மாதிரி தொடர்ந்து விஜய் படத்துக்கு டார்ச்சர் கொடுத்துட்டே இருந்தா எப்படி ப்ரோ? லாஸ்ட் படம் அவருக்கு ஒரு சென்ட் ஆஃப் கொடுக்கலான்னு பார்த்துட்டு இருக்கோம். நீங்க இந்த என்னடா பிரச்சனை வரலன்னு பார்த்துட்டு இருக்கும்போது இப்பதான் விஜய் படம் வைபே வருது. ஐயோ பிரச்சனை வந்தாதான் விஜய் படம்னால பிரச்சனையோட வரணும், விஜய் படம் தான் வைப் வருது. பட் கண்டிப்பா பார்ப்போம் ப்ரோ. இப்போ டிக்கெட் நாளைக்கு மேபி ஓப்பன் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆன்லைன்லயும் பார்த்துட்டு இருக்கோம். பேக்கப்புக்கு நாங்கள் சில தேட்டர்ஸ்லாம் சொல்லி வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. பார்ப்போம். இல்ல ப்ரோ, அவருக்கு மட்டும்தான் ப்ரோ எல்லாத்தையும் கொடுக்குறானுங்க. 15 வருஷமா அவர் படம் வந்தா மட்டும்தான் இவனுக்கு எதனா ஒரு ரீசனை வச்சு அவர் படத்தை தள்ளி போடுறானுங்க. இது லாஸ்ட் படம், இதாட்டி தள்ளி போட விடாதுல. 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகி ஆகணும் தலை. அது இதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இந்தி திணிப்பு படத்துக்கு உடனே கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ தளபதி படம்ன்றப்ப மட்டும் இந்த மாதிரி பிரச்சனை அதான் தலை. அவருக்கு மட்டும் தான் தலை எல்லா பிரச்சனையும் அவனுக்கு கொடுக்குறானுங்க. இதெல்லாம் அங்கிள் பண்ற வேலை தலை. அவரால் தான் இப்ப எல்லாம் நடக்குது. இவங்க எப்படி சொல்றது உங்களுக்கு, இப்ப இந்த படத்துல இப்போ கொஞ்சம் பெரிய இதுவா காமிச்சிட்டான்னு அவருக்கு அதுல பிரச்சனை ஆயிடும். எலெக்ஷன் வருது, அதுல பிரச்சனை ஆயிடும் அவருக்கு. அதனால இப்ப என்ன பண்றான், படத்தை தள்ளி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பண்றானுங்க. இதே ரெட் ஜெயின்ஸ்ல அவர் சேர்ந்து காம்போவா பண்ணும்போது எந்த பிரச்சனையும் வரல தெரியல. ஏன்னா அதுலயும் கான்ட்ரவர்சி வந்திருக்கு, அதுலயும் நிறைய இஷ்யூஸ் வந்திருக்கு. ரெட் ஜெயின்ல இருக்கும்போது ஒரு அரசியல் வர்றதுக்கு முன்னாடி ரெட் ஜெயின்ல இருக்கும்போது எந்த இஷ்யூவும் வந்தது இல்லையே. இப்ப மட்டும் ஏன் வருது? அப்ப இது பாக்குறப்ப பச்சையா தெரியுது. அது ஏன் பண்ணணும்னு தான் நான் கேட்கறேன். ஏன் பண்ணணும்? சினிமான்றது அரசியல் இல்லை, சினிமாக்குள்ளேயும் அரசியல் இருக்கு. சினிமானாலே அரசியல். இப்போ சினிமானா முதல் டேலண்ட்டை காட்டுறது, அதை காட்டுறது, இதை காட்டுறதுலாம் கிடையாது. இப்போ சினிமானா அரசியல் தெரிஞ்சிருக்கணும். அரசியல் தெரிஞ்சாதான் நீ சினிமாக்குள்ளே வர முடியும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டோமே. அரசியல்ன்றதானே மக்களை மகிழ்விக்கிறது,
சினிமான்றது மக்களை மகிழ்விக்கிறது, மற்றவங்களுக்குள்ள இருக்க டேலண்ட்டை வெளிக்காட்டுறது. இவங்க இதை வச்சு அரசியல் பண்ணா அப்போ நிறைய பேர் இதை நம்பி இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? அரசியலை பத்தி நான் இப்போ உங்களுக்குமே சில விஷயங்கள்லாம் இருக்கும், அரசியல் அதை பத்தி பேசக்கூடாது, நம்ம தனிப்பட்ட கருத்துன்றத யார்ட்டையும் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்கும். அப்போ அந்த அந்த மக்கள்ல என்ன பண்ணுவாங்க? அப்போ படமா பார்க்கணும். ஜஸ்ட் ட்ராமா, பொலிட்டிக்கல் ட்ராமா, நம்மளோட எமோஷன்ஸை கன்வே பண்ற இடம் அது. அந்த கன்வே பண்ணும்போது உங்களுக்கு எரியுது அப்படின்னா அப்ப நீங்க தப்பா பண்ணிருக்கீங்கன்னு தானே அர்த்தம். ரெட்ஜென்ஸ்லாம் சேர்ந்து காம்போவா பண்ணும்போது இந்த பிரச்சனை வந்தது இல்லையே, இப்போ வரதுன்னா அதை டைரக்டா அட்டாக் பண்ணிட்டோமே. அவங்க தான் எனக்கு எதிரி, இவங்களை தான் நான் டார்கெட் பண்றேன், இவங்க தான் என்னோட இவங்க நோக்கி தான் நான் குண்டு எரிய போறேன் அப்படின்னும் போது அப்போ வலிக்கும்ல, அவங்களுக்கு பண்ணி தானே ஆகணும், வேற வழி இல்லை, பண்றாங்க. ஆனா ஓப்பனா சொல்றேன், 9ஆம் தேதி படம் எல்லா தேட்டர்லையும் பிளாஸ்ட் பண்ணும். வெயிட் பண்ணிட்டே இருங்க அங்கிள், கண்டிப்பா பிளாஸ்ட் நடக்கும். செய்கை ஒண்ணு தரமா இருக்கு, அவள்தான். அப்படிலாம் கிடையவே கிடையாது. 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகணும் தல. 9ஆம் தேதி எல்லா தேட்டர்லயும் படம் ரிலீஸ் ஆகும். சர்டிஃபிகேட் அவன் பாக்கெட்ல மடிச்சு வச்சுக்க சொல்லல, உண்மையிலே அதான். அப்படியே 10ஆம் தேதி ஒட்டுக்கா கிளாஸ் விடுறாங்களா? பரவாயில்லையே. அண்ணன் தம்பி பொங்கல்னு சொல்லியிருக்காங்க, அண்ணன் தம்பி பொங்கலை கொண்டாடுவோம், சிறப்பா கொண்டாடுவோம். அதெல்லாம் இல்ல, 9ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகி ஆகணும், அவள்தான். அதான் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. இதுலயே தளபதி பயந்துட்டாங்க தளபதியை பார்த்துட்டு. இதுல வேற காலேஜ் பசங்களை வேற கவர் பண்றாரு. இத்தனை வருஷம் லேப்டாப் தரல, இப்போ வந்து புதுசா லேப்டாப் தந்து காலேஜ் பசங்களை கவர் பண்றாரு. எதுக்கு இந்த பொழப்புன்னே தெரில. நான் என்ன பண்ணுங்க, ஆனால் தளபதி படம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகும், நம்புறோம் நாங்க. நீங்க அது மீறி பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதோட விளைவு பயங்கரமா இருக்கும். எதுக்கு இந்த மாதிரி எச்சத்தனமா பண்றீங்கன்னு தெரியல. இதுல காலேஜ் பசங்களை வந்து இப்ப புதுசா கவர் பண்றாரு, உங்களுக்கே தெரிஞ்சிச்சு, லேப்டாப் தரேன் அது தரேன்னு. அதுல வந்து அதுலயே அரசியல் பண்றாரு, அவரோட போட்டோ போட்டு பண்றது. எதுக்கு இந்த ஒரு கேவலான புத்தினே தெரியல. தளபதி படத்துக்காக தான் இன்னும் வெயிட்டிங், இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. நாங்களே பயந்துன்னு இருக்கோம், எப்படா தளபதியை போய் ஸ்கிரீன்ல பார்ப்போம். அது ஒரு இதுவாகவே எமோஷனலாவே இருக்கு. நீங்க நான் வேணா பண்ணாலும் தளபதி வர்றது நிச்சயமாயிடுச்சு. இதுலயே தெரிஞ்சிச்சு நீங்க பயந்துட்டீங்கன்னு. இது போதும் எங்களுக்கு, இந்த பயம் போதும், அவ்வளவுதான் நமக்கு. ப்ரோ எப்பவுமே வந்து தளபதி படத்துக்கு பிரச்சனைகள் இல்லாம இருக்கும், கண்டிப்பா பிரச்சனைகள் வரும். இந்த வாட்டி பயங்கரமா இருக்குது அதோட பிரச்சனைய. கடைசி படம்ன்றப்போ திருப்பி இதே மாதிரி ஒரு பிரச்சனை கொண்டு வரது எப்படி பாக்குறீங்க? இது எப்படி பாக்குறோம், இது அரசியலா பாக்குறோம் நாங்க. இவ்வளவு நாள் குத்த பிரச்சனை வேற, இப்ப குத்த பிரச்சனை வேற ஆகுது. ஏன்னா இந்த மாதிரி இவ்வளவு பயந்து இருக்கிறதுனால நேரடியா வந்து எல்லாருக்கும் இதுவே இல்லை. ஓப்பனா சொல்றேன், நேரடியா உதயநிதிக்கும் ஒரு இதுவும் இல்லை, யாருக்கும் ஒரு இதுவும் இல்லை. ஆம்பளையா இருந்தா நீங்க வந்து அரசியல்ல வந்து உங்களுக்கு இதுவை காட்டுங்க. இந்த மாதிரி படத்துல மோதுறதுலாம் இருந்தா உங்களதான் பொட்டத்தனம், அவ்வளவுதான் சொல்ல முடியும். 9ஆம் தேதி இல்லைனாலுமே சரி ப்ரோ, எப்போ மாற்றினாலுமே அன்னன்னைக்கு என்னென்ன செலிப்ரேஷன் நடக்கணுமோ அதெல்லாம் நடந்துட்டு தான் ப்ரோ இருக்கும். இங்கே வந்து சினிமாவில் நிறைய பாலிடிக்ஸை கொண்டு வராங்க ப்ரோ, அந்த பாலிடிக்ஸ் வேணாம், புரியுதுங்களா? இங்கே மக்கள் எல்லாமே ஒன்றா தான் இருக்காங்க. இது சண்டை மூட்டி விடுறதுக்கான வேலை தான், வேற ஒன்றுமே இல்லை. இந்த அண்ணன் தம்பியாக இருக்கிறவங்க, ஃப்ரெண்ட்ஷிப் ஜோன் ஆகிறவங்களுக்குள்ளேயே வந்து சண்டை மூட்டி இது அவங்களுக்கு இது பழக்கப்பட்ட விஷயமாவே போயிடுச்சு. எல்லா வருஷமும் நடக்கிறது தான், அதே மாதிரியான பிரச்சனை தான் இந்த வருஷமும். இது ஏன்னா புதுசாக நமக்கு பிரச்சனை வந்தால் இதை ஒரு பெரிய விஷயமா நம்ம எடுத்துக்கலாம். வருஷம் ஒரு பிரச்சனை தானேன்ற மாதிரி தான் ஆகுது. அதனால இது ப்ரோ என்னதான் வருஷம் ஒரு பிரச்சனையா இருந்தாலுமே கடைசி படம்னு சொல்றப்ப கடைசி படத்துக்கும் இந்த மாதிரி பிரச்சனை, ஏன்னா இதுக்கப்புறம் அவர் நடிக்க போறது கிடையாது, இப்போ இதே மாதிரி ஒரு பிரச்சனை கொண்டு வராங்க, அதை எப்படி பாக்குறீங்க? இதை ஏன் அவங்க வந்து இதை கடைசி படமா நினைக்கல, இவரோட அரசியலோட முதல் படியா இது இருக்குன்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க. இது கடைசின்றதோட அவரோட முதல் படி, இந்த முதல் படியவே தடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இவங்க தடுக்கிறேன்னு நினைச்சிட்டு அவரை ஏற்றி விட்டுட்டே தான் இருக்காங்க. அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்க அடிக்கிறேன்னு நினச்சினே இவரை ஏற்றி விட்டுட்டு தான் இருக்காங்க. அதனால இது பெருசாக அவங்களுக்குள்ள எதுவும் இஷ்யூ ஆகாது ப்ரோ, ஃபேன்ஸ்குள்ளேயே எதுவும் இஷ்யூ ஆகாது ப்ரோ. இவங்களுக்குள்ளதான் அவங்க 2 பேரும் அடிச்சுக்க வைக்கலான்ற மாதிரி நினச்சிக்காது. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா தளபதினு சொல்லிட்டு நிறைய மூட்டி விட்டுற வேலையெல்லாம் நடந்துட்டு கரெக்டாக எலெக்ஷன் டைம்லலாம் நல்லா மூட்டி விட்டுருவாங்க. இவங்க இந்த டைமில் வந்துட்டு ஏன் நான் ஓப்பனாகவே கேட்குறேன், இதே ரெட் ஜெயின்ஸில் நடிக்கிற போல ஏன் ப்ரோ இந்த பிரச்சனைலாம் வரல? போன படம் ஞாபகம் இருக்குங்களா? ரெட் ஜெயின்ஸ் தானே பண்ணாங்க, ஏன் அப்போ இந்த சென்சார் பிரச்சனை வரல? அப்படியே வந்திருந்தாலுமே இவங்க எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க? அதை இவ்வளோ பிரச்சனை வர விட்டுருப்பாங்களா, இல்லை போஸ்ட்போன் தான் நடக்க விட்டுருப்பாங்களா? இந்த வருஷம் நடக்குதுன்னா அப்போ பார்த்துக்கோங்க யாரோட பிரச்சனைன்ட்டு. இங்கே கேட்டால் இந்த சென்ட்ரல் பிரச்சனைப்பா எங்ககிட்ட இல்லைப்பான்றாங்க. இது எல்லாமே டார்கெட் பண்ணி அது எல்லாருக்குமே தெரியுந்தா ப்ரோ, யாருக்குமே தெரியாமலாம் இல்லை, எல்லாரும் அதை வச்சுதான் சொல்கிறாங்க. யாருக்கிட்ட இருந்து இங்கே ப்ரெஷர் போகுது,
எல்லாருமே அவங்களுக்குள்ள கூட்டணியா தான் இருக்காங்க. பேருக்கு தான் நாங்க வேற நீங்க வேறன்றாங்க. இவங்க சொல்லிதான் அவங்க பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, கண்டிப்பா இருக்கலாம் ப்ரோ. சினிமாவே ஒரு பெரிய பாலிடிக்ஸ் தான் ப்ரோ. சினிமாக்குள்ளேயே பல பாலிடிக்ஸ் நடக்குது ப்ரோ. அதுல இதுவும் ஒண்ணு ப்ரோ. தலைவன் படம்னாலே எப்போதும் பிரச்சனை இருக்கும். சும்மா இருந்தாலே பிரச்சனை. இவர் வேற பாலிடிக்ஸ் ஆரம்பிச்சிட்டாரு. கேட்கவே வேணும். ஏகப்பட்ட பிரச்சனை விட்டு தான் இருப்பானுங்க. எப்போ க்ளோஸ் பண்ணுவோம், எப்போ இது வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி அடிப்பானோ ப்ரோ. அதுக்கெல்லாம் கவலை பண்ண மாட்டோம் ப்ரோ. தலைவர் படம் எப்போ வந்தாலும் படம் தான். அதெல்லாம் பிரச்சனை இல்லை ப்ரோ. இந்த இந்தி திணிப்பை பத்தி எடுத்திருக்காங்க பராசக்தியில. சோ அதை ஒரு பெரிய பிரச்சனையா பார்க்காம அதுக்கு டக்குனு சென்சார் கொடுத்துட்டாங்க. ஆமாம் ப்ரோ. ஆனா இந்த படத்துக்கு வந்து இது வந்து ஒரு டோட்டலா கமர்ஷியலா நிறைய விஷயங்கள் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த படத்துக்கு டிலே பண்றதுக்கான காரணம் என்ன ப்ரோ? பாலிடிக்ஸ் தான் ப்ரோ. டிஎம்கே பண்ணுற சதின்னு சொல்லலாம். சென்ட்ரல்ல கூட இது பண்ணலாம். அதெல்லாம் பிரச்சனை இல்லை ப்ரோ. எப்போ இன்னைக்கு அதர் ஸ்டேட்டில் விட்டால் கூட நாங்கள் போய் பார்க்குற அளவுக்கு ரெடியாக தான் இருக்கும். பிரச்சனை இல்லை எங்களுக்கு. தலைவனை பார்க்கணும் ப்ரோ. நான் எப்போ விட்டாலும் சரி ப்ரோ. நான் ரோகிணியில் பார்க்கணும் ஒரு ஐடியாவில் தான் வந்தோம். எனக்கு எப்போ வரானுங்க திங்காம வரதா பேச்சு அடிப்படுது. விட்டாலும் அப்புறம் வெயிட் பண்ணி பார்ப்போம் ப்ரோ. ஆனா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியா ஃபுல்லா ரிலீஸ் வந்து தள்ளி போகும், வெளிநாட்டுல தான் ரிலீஸ் இருக்கு. ஆமாம், அவர் சொல்கிறாங்க. அதை பத்தி எப்படி நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ அதர் ஸ்டேட்ல இப்போ ரிலீஸ் பண்ணாதான் நம்ம போய் பார்த்துக்கலாம். தலைவா அப்படி தான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இப்போ தமிழ்நாட்டுல இல்லை அப்படின்ற இருந்ததுன்னா பரவாயில்ல. மற்ற ஸ்டேட்லயுமே எங்கேயுமே இல்லைன்றப்போ நம்ம எப்படி பாக்குறோம்? ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ப்ரோ. அது மாதிரிலாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா வெயிட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். மற்றபடி பண்ண முடியாது. இவ்வளோ கடைசி படம் தளபதி இதுக்கப்புறம் சினிமா விட்டே போறாருன்றப்ப இவ்வளோ தொல்லைகளை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா தளபதி படம் யூஸ்வலா வர்றது தான். ஸோ இருந்தாலும் இது கடைசி படம் சொல்லிட்டப்ப இந்த பிரச்சனைகளை எப்படி பாக்குறீங்க? ஆமாம் ப்ரோ. கடைசி படம் நம்மளே ப்ரோ நம்ம சென்ட் ஆஃப் பண்ணி அனுப்பிச்சு விடலாம். சரி கடைசி படம் நல்லா வெயிட்டா பண்ணிட்டு போயிடலான்னு பார்த்தா அது கூட குறைச்சிட்டு கொடுக்குறானுங்க. என்ன ப்ரோ பண்ண முடியும்? அது மாதிரிலாம் ரொம்ப கஷ்டம் ப்ரோ. அதெல்லாம் எனக்கு பயப்படுறானுங்க. இதே தெரியுது பயப்படுறீங்கன்ட்டு. அதெல்லாம் பெருசால ப்ரோ. படம் எப்போ வந்தாலும் படம் தான். நாங்கள் இருக்கோம். ஆனால் வந்து அவருக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும். சினிமாவில் 30 வருஷம் மேலே இருந்திருக்காரு. நிறைய வந்து படம் கொடுத்துருக்காரு. ஸோ அது லாஸ்ட்டு படம். ஸோ அவருக்கு வந்து ஒரு வெல்கம் மாரி அவர் கொடுத்து நம்ம அனுப்பணும், எந்த பிரச்சனையும் இல்லாமல். ஏன்னா அவர் இப்போ கட்சி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த கட்சிக்கும் இந்த சினிமாவுக்கும் நம்ம தான் ஆக்சுவலாக வந்து சப்போர்ட் பண்ணி அவருக்கு வெல்கம் பண்ணணும். இதுதான். ஓகேண்ணா. இப்போ வந்து முன்னாடி வந்து தலைவா படம் வந்து இந்த மாதிரி பிரச்சனை நடந்தது. அப்போ என்ன ஆச்சுன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் ரிலீஸ் ஆகலாம், அதர் ஸ்டேட்டில் ரிலீஸ் ஆச்சு. போய் எல்லாருமே போய் அதர் ஸ்டேட்டில் போய் பார்த்துட்டு வந்தாங்க. ஸோ இப்போ என்னன்னா இந்தியா ஃபுல்லாமே ரிலீஸ் கிடையாது, அதர் கண்ட்ரியில் தான் ரிலீஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ இப்படி பண்ணும்போது ஏன்னா ஒரே நாளில் ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் இதெல்லாம் வந்து படம் வந்துருக்கு. தளபதி படத்துக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டே அவருக்கு வந்து கொடுக்காம இருக்கிறது எப்படி பார்க்குறீங்க? அவர் இப்போ பொலிட்டிக்கலில் வந்திருக்காரு. ஸோ பொலிட்டிக்கலில் வந்ததுனால அவருடைய பேக்ரவுண்ட் வந்து வேறு மாரி இருக்குது. ஸோ அதனால தான் இப்போ வந்து நிறைய வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. இதுதான் ரீசன். பொலிட்டிக்கல் இல்லைன்னா இந்த படம் கண்டிப்பாக வந்திருக்கும். இப்போ என்னன்னா வந்து இப்போ வந்து சென்ட்ரல் போர்டுன்றப்ப இது வந்து மத்திய அரசுக்கு கீழே வருது. ஸோ இவங்க தான் இங்கே பிரச்சனை வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். கடைசியில் இந்த பிரச்சனையை நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ சென்ட்ரல் சைட்லேயும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் கண்டிப்பாக படத்துக்கு சப்போர்ட் பண்ணி தான் அவனை. அப்படி சப்போர்ட் பண்ணலன்னா கண்டிப்பாக மக்கள் சைடில் நிறைய பிரச்சனைகள் வரும். இதுதான் உண்மை. மக்களே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி அவருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இதுக்கு உங்களுக்கு என்ன தோணுது இந்த மாதிரி நேரத்தில் இப்படி இருக்கும்போது எப்படி ஃபீல்? இது வந்து ஆக்சுவலாக வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு டிசப்பாயிண்டட் மாரி. அது ஆக்சுவலாக எல்லாருமே வந்து எதிர்பார்த்தாங்க. லாஸ்ட்டு படம் ஆடியோ லான்ச்சும் வச்சார். இப்போ எதிர்பார்த்து எல்லாருமே மக்கள் இதை படத்துக்கு போகலான்னு எதிர்பார்த்து இப்போ வந்து இது டிசப்பாயின்மெண்ட் இது. ஸோ இது நம்ம இது மக்களும் அவங்க சைடில் இருக்க அந்த மீடியாஸ் எல்லாமே சேர்ந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணி இது வெல்கம் பண்ணி அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மாஸ் அப்டேட் நம்ம கொடுத்தாகணும். இதுதான் சார். அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹியரிங் தள்ளுது அப்படின்ட்டாங்க. கண்டிப்பாக 9ஆம் தேதி வராது. அதுக்கு அடுத்தடுத்த நாளில் தான் நம்ம யோசிக்க முடியும். ஸோ வரல அப்படின்றப்ப என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? வரலன்ற பட்சத்தில் இவங்களுக்கு என்னென்னா அந்த கமிட்மெண்ட் வேஸ்ட் ஆகிடும். ரெண்டாவது நிறைய பேருக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு, ப்ரொடியூசர்ஸு, பக்கத்தில் இருக்க இந்த ரசிகர் மன்றங்கள், இவங்களுக்கு இந்த பிஸ்னஸ்லாம் இருப்பாங்க, நிறையா அசோசியேஷன் சொல்லுவாங்க. அந்த நிறைய இடத்துல வந்து இவங்களுக்கு பிரச்சனை வரும். ஸோ இவங்களுக்கு என்னென்னா அது மறுபடியும் வந்து ரீஷெடியூல் போட்டு மறுபடியும் பிஸ்னஸ் பிளானை மாற்றணும். அது இவங்களுக்கும் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து அது வந்து நம்ம இல்லாமல் நம்மளுடைய மக்களும் ரசிகர் மன்றங்கள் நிறைய பேர் சேர்ந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணணும். இதுதான் என்னுடைய ஃபைனல் டெசிஷன் சார்.